வணக்கம் மகளே. நீ தீயா இல்லை தென்றலா? அத்தியாயம் 35. நீ தீயா இல்லை தென்றலா? இந்த கதை நான் எழுதும் ஒரு கற்பனை காதல் கதை. இந்த கதையை முழுசா கேளுங்க. கேட்டுட்டு கதை எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான நிறைய கதைகளை கேட்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதைக்குள்ள போலாமா? நீ தீயா இல்லை தென்றலா? அத்தியாயம் 35. கடவுளே, என்ன ஒரு சூழ்நிலையில என்ன கொண்டு வந்து நிறுத்திருக்க. ராகவனை விட்டு விலகி போக சொன்னா கூட பரவாயில்ல, இல்ல ராகவனுக்காக செத்து போன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அவருக்காக நான் அதையும் செய்ய தயார். ஆனா வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ண சொன்னா எப்படி என்னால முடியும் என்று யோசித்தபடியே ஐசியூவின் வாசலில் சிலையாய் நின்றிருந்தாள் மது. நான் கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லாம அமைதியா இருந்தா எப்படி என்று லதா கேட்க, என்னால வேற ஒருத்தர கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாதுங்க என்று மது சொல்ல, அப்போ ராகவனோட உயிர் உனக்கு முக்கியம் இல்ல அப்படிதானே? அவன் உயிரோட இருக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்ல அப்படிதானே? அவனை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்ட அப்படிதானே என்று லதா வார்த்தைகளால் மதுவை காயப்படுத்தி கொண்டிருந்தார். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவரு நல்லா இருக்கணும் 100 வருஷம் என்று மது சொல்ல, அப்படி நீ நினைக்கிறதா இருந்தா இந்நேரம் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி இருப்பையே என்று லதா சொல்ல, அவளின் வார்த்தை வீச்சை தாங்க முடியாத மதுவோ, நீங்க நீங்க சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்க என்று மது சொல்ல, அதை கேட்ட லதாவுக்கோ உள்ளுக்குள் அப்படி ஒரு சந்தோஷம். இவர்கள் இருவரும் இங்கு நின்று பேசிக் கொண்டிருக்க அந்த சமயம் ஐசியூவிலிருந்து வெளியில் வந்த மருத்துவரும், மேம், ராகவன் கண்ண முழிச்சிட்டாரு, யாராவது ஒருத்தர் போய் அவரை பாருங்க என்று மருத்துவர் சொல்ல, என்றால் மருத்துவரிடம் லதா. மருத்துவர் சென்றதும் மதுவை பார்த்த லதா, நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்ச உடனே ராகவன் கண்ண முழிச்சிட்டான், அவனை விட்டு நீ விலகியேறு, அதுதான் அவனுக்கு நல்லது என்று லதா சொல்லிக் கொண்டிருக்க, வாசுவும் சஞ்சயும் மருத்துவமனைக்கு வந்து விட்டனர். மதுவை விபச்சார விடுதிக்கு லதா அனுப்பியது சஞ்சய்க்கு தெரிந்ததிலிருந்து லதாவுடன் சஞ்சய் பேசுவதை நிறுத்திவிட்டான். சஞ்சய், வாசு இருவரும் மதுவின் பக்கம் வந்ததும், சஞ்சய், உங்க அண்ணா கண்ணு முழிச்சிட்டாரு, இப்பதான் டாக்டர் சொல்லிட்டு போறாங்க, நீங்க போய் பாருங்க என்று மது சொல்ல, நீங்க அண்ணனை பாத்தீங்களா நீ என்றான் சஞ்சய். இல்ல, நான் வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், நீங்க 2 பேரும் போய் பாருங்க என்று மது சொல்ல, என்னாச்சு நீ, உங்க முகம் எப்படி இருக்கு, ஏதாவது பிரச்சனையா? நீங்க போய் முதல்ல அண்ணனை பாருங்க, நீங்க தான் அண்ணனுக்கு அடிபட்டதுல இருந்து சாப்பிடாம தூங்காம இங்கே இருந்துட்டு இருக்கீங்க, நீங்க போய் பாருங்க நீ என்று என்று சஞ்சய் சொல்ல, இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புறேன் என்று மது அங்கிருந்து கிளம்ப எத்தனிக்க, வாசுவோ, தங்கச்சிமா இருமா, நான் கொண்டு வந்து விடுறேன் என்று கூறி வாசு மதுவை அழைத்துக் கொண்டு அரண்மனை நோக்கி புறப்பட்டான். மகன் கண்களை திறந்துவிட்ட விஷயம் லதாவிற்கு தெரிந்தாலும் பெற்ற தாயாக லதா உரிமையாக அவனை, தன் மகனை சென்று பார்க்க முடியாத போனாள். ஏனென்றால் மகனுக்கும் கணவனுக்கும் செய்த துரோகம் அவளை இப்போது தடுத்து இருந்தது. வாசுவும் மதுவும் அங்கிருந்து சென்ற பிறகு சஞ்சய் தன் அண்ணனை காண ஐசியூவின் அறைக்குள் நுழைந்தான். அங்கு ராகவன் தலையில் கட்டு போட்டபடி, கையிலும் ஒரு காலிலும் எலும்பு முறிந்ததால் அங்கேயும் கட்டு போட்டபடி படுத்திருந்தான். அண்ணா என்று கூறியவாறு ராகவனின் பக்கத்தில் இருந்த சாரை இழுத்து போட்டு ராகவனின் மற்றொரு கையை பிடித்தபடி அமர்ந்தான் சஞ்சய். சிங்கத்தை போல் கம்பீரமாய் வலம் வந்தவனை இப்படி பார்க்க சஞ்சய்க்கு என்னவோ போல் இருந்தது. அண்ணா என்ற சஞ்சயின் அழைப்பில் கண் விழித்தான் ராகவன். கலங்கிய கண்களோடு தன்னை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்த சஞ்சயை பார்த்த ராகவனும், என்னடாச்சு, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க, நான் நல்லா தானே இருக்கேன் என்றான். உங்களை இப்படியா என்னால பார்க்க முடியலனா என்றான் சஞ்சய். அதற்குள் மருத்துவர் அங்கு வந்துவிட சஞ்சயை பார்த்து மருத்துவரோடு வந்த அந்த செவிலி பெண்ணும், சார், நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க என்று சொல்ல சஞ்சயும் எழுந்தான். எழுந்த சஞ்சயின் கரம் பிடித்தான் ராகவன். அண்ணா என்றான் சஞ்சய்.
மது எங்க என்றான் ராகவன். வீட்டுக்கு போயிருக்காங்க. உங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் இங்கதான் இருந்தாங்க. இப்போதான் வீட்டுக்கு போயிருக்காங்க என்றான் சஞ்சய். ம் என்றான் ராகவன். ராகவனின் மனது மதுவின் அருகாமைக்காக தவித்துக் கொண்டிருந்தது. சார் பிளீஸ் வெளியே வெயிட் பண்ணுங்க என்று அந்த செவிலிய பெண் சஞ்சயிடம் மறுபடியும் சொல்ல, சஞ்சய் அந்த அறையை விட்டு வெளியே சென்றான். வாசுவோடு காரில் அரண்மனைக்கு சென்று கொண்டிருந்த மதுவோ ராகவனை பார்க்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த மனதை அடக்க முடியாமல் போராடி கொண்டிருந்தாள். அந்த போராட்டத்தின் விளைவாய் நிற்காமல் வழிந்து கொண்டிருந்தது பேதையின் கண்களிலிருந்து கண்ணீர். பின் சீட்டில் அமர்ந்திருந்த மதுவை முன்னே இருக்கும் கண்ணாடி வழியாக பார்த்த வாசுவோ, ராகவன் கண்ணை முழிக்க மாட்டானான்னு இவ்வளவு நேரமா ஹாஸ்பிட்டல்ல காத்திருந்த நீ, அவன் கண்ணை முழிச்சிட்டான்னு தெரிஞ்சதும் அவனை பார்த்துட்டு வந்திருக்கலாமல்லமா என்று வாசு சொல்ல, இல்லனா என்னால அவரை பார்க்க முடியாது. அவரை பார்க்கறதுக்கான தைரியமோ தகுதியோ எனக்கு இல்ல என்று மது சொல்ல, என்னமா சொல்ற என்றான் வாசு. என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கண்ணா பிளீஸ். அவரை பத்திரமா பாத்துக்கோங்க. அவரு சீக்கிரமா சரியாகணும். அவரு நல்லாக்கி வரணும். அவரு நல்லா இருக்கணும் என்று மது சொல்ல, மது நீ சொல்றது எதுவும் எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும். ராகவன் கண்ணு முழிச்சா அவன் முதல்ல உன்னைத்தான் தேடுவான் என்று வாசு சொல்ல, அரண்மனையும் அதற்குள் வந்துவிட்டது. வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டே காரை விட்டு இறங்கி அரண்மனைக்குள் சென்று விட்டாள் மது. அவள் செல்வதை பார்த்த வாசு, நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தா இந்த பொண்ணு, இன்னைக்கு என்னாச்சு, என்னென்னவோ பேசுறா என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அதற்குள் அவன் போன் அலற போனை எடுத்து பார்த்தான் வாசு. ருத்ரமூர்த்தி அழைத்திருக்க அட்டன் செய்து காதல் வைத்தான் கைபேசியை. எங்கப்பா இருக்க என்றார் ருத்ரமூர்த்தி. அரண்மனையில தான் இருக்கேன் அங்கிள் என்றான் வாசு. ராகவன் எப்படி இருக்கான் என்றார் ருத்ரமூர்த்தி. அங்கிள் உங்களுக்கு எப்படி தெரியும் என்றான் வாசு. உங்க அப்பந்தான் சொன்னான். ஏர்போர்ட்டுக்கு வந்துடு, நான் என் பையனை பார்க்கணும் என்றார் ருத்ரமூர்த்தி. சரிங்க அங்கிள் வந்துடுறேன் என்று வாசு காரை ஏர்போர்ட்டை நோக்கி அழைத்தினான். அடுத்த அரை மணி நேரத்தில் வாசுவின் கார் ஏர்போர்ட்டை அடைந்திருந்தது. வாசுவின் கார் நிறுத்தி இருந்த இடத்திற்கு பக்கத்தில் வாசுவின் தந்தையான டாக்டர் வேதாச்சலத்தின் காரும் நின்றிருந்தது. அந்த காரை பார்த்த வாசுவோ, இந்த டாடி சும்மாவே இருக்க மாட்டாரு போல, இங்க நடக்கிறதையெல்லாம் ருத்ரமூர்த்தி அங்கிளுக்கு அப்டேட் பண்றதுதான் இவரோட வேலை போல. ருத்ரமூர்த்தி அங்கிளை பார்த்தா ராகவன் என்ன சொல்வானோ என்று புலம்பியபடியே ஏர்போர்ட்டுக்குள் நுழைந்தான் வாசு. அங்கு ருத்ரமூர்த்தியும் வேதாச்சலமும் நின்று பேசிக் கொண்டிருக்க அவர்களின் பக்கத்தில் சென்றான் வாசு. ருத்ரமூர்த்தியை பார்த்ததும் அவரின் காலை தொட்டு வணங்கி எழுந்த வாசு, எப்படி இருக்கீங்க அங்கிள் என்று கேட்டான். நல்லா இருக்கேன்பா என்று சொன்ன ருத்ரமூர்த்தி வேதாச்சலத்தை பார்த்து, 10 வருஷமாச்சு வேதா அவன் பையனை பார்த்து, ரொம்ப பெரிய ஆளா வளர்ந்துட்டான் என்றார். ஆமா ருத்ரா, பசங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க. ஆனா பெத்தவங்களதான் புரிஞ்சுக்கிற பக்குவம் இன்னும் அவங்களுக்கு வரல என்று வேதாச்சலம் சொல்ல, விடுவேதா போக போக புரிஞ்சுப்பாங்க என்று ருத்ரமூர்த்தியிடம், அங்கிள் டைம் ஆச்சு கிளம்பலாமா என்றான் வாசு. பாத்தியா ருத்ரா, பேசினது போதும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லாம சொல்றான் என் பையன் என்ற வேதாச்சலத்திடம், அப்படியெல்லாம் இல்லப்பா, ராகவன் இப்போதான் கண்ண முழிச்சான். ராகவன் கூட சஞ்சய் மட்டும்தான் இருக்கான். நான் இன்னும் அவனை பார்க்கல. சோ அதான் கிளம்பலாமான்னு சொன்னேன் என்று வாசு சொல்ல, சஞ்சய் மட்டுமா இருக்கான் என்றார் ருத்ரமூர்த்தி. அது அது வந்து லதா ஆண்டியும் இருக்காங்க என்று தாங்கியபடியே வாசு சொல்ல, ருத்ரா நீ இப்போ அங்க போக வேண்டாம், என்னோட இப்போ என் வீட்டுக்கு வா, அப்புறமா ராகவனை பார்க்கலாம் என்று வேதாச்சலத்திடம், ஒருத்தைய பார்க்க கூடாதுன்னு 15 வருஷமா என் பையனை பிரிஞ்சு இருந்துட்டு அந்த தப்ப இனியும் நான் பண்ண மாட்டேன். இப்போ யார் அவன் பக்கத்துல இருந்தாலும் இல்லாட்டியும் நான் அவன் கிட்ட இருக்கணும் வேதா. நான் ராகவனை பார்க்க வாசு கூட போறேன்டா என்று ருத்ரமூர்த்தி சொல்ல, தன் நண்பனின் கலங்கிய கண்களை பார்த்ததும் ருத்ரமூர்த்தியை அணைத்து விழுவித்தார் வேதாச்சலம். வாசுவும் ருத்ரமூர்த்தியும் மருத்துவமனை நோக்கி செல்ல வேதாச்சலம் தன்னுடைய கிளினிக்கிற்கு கிளம்பிவிட்டார். காரை ஓட்டியவாறே தனக்கு பக்கத்தில் இருந்த ராகவனின் தந்தையிடம், அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ், என் நண்பனை பாத்துக்கணும்னு நீங்க இந்தியா வந்ததுக்கு என்று வாசு சொல்ல, இதழூரும் சிறு புன்னகையை உதிர்த்தார் ருத்ரமூர்த்தி. அடுத்த 10 நிமிடத்தில் மருத்துவமனையும் வந்தது. காரில் இருந்து இறங்கினார் ருத்ரமூர்த்தி. அங்கிள் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன்
என்று சொல்லிவிட்டு காரை பார்க்கிங் செய்த வாசுவும் ருத்ரமூர்த்தியோடு மருத்துவமனைக்குள் நுழைந்து ஐசியுவை நோக்கி சென்றான். ஐசியு இருக்கும் 3வது தளத்தில் ருத்ரமூர்த்தி நுழைந்ததும் அவர் பார்த்தது ஐசியுவின் முன் நாற்காலியில் அமர்ந்திருந்த லதாவைத்தான். 15 வருடத்திற்கு முன் ருத்ரமூர்த்தி லதாவை எப்படி பார்த்தாரோ அப்படியே இருந்தாள் லதா. 5.5 அடி உயரம், பூசினது போன்ற உடல்வாகு, எப்பொழுதும் அவளுக்கு பிடிக்கும் என்று கட்டும் மைசூர் சில்க் சேலை, 2-3 தங்க செயின், அவள் கையில் மறவாமல் இடம் பிடிக்கும் 3 தங்க வளையல்கள், சிவப்பு பொட்டு, அதற்கு மேல் சந்தனம், மாங்காய் தோடு என அப்படியே இந்த 15 வருடத்தில் மாறாமல் இருந்தாள் லதா. என்ன பின்னி போட்ட கூந்தலை கொண்டை போட்டு இருக்கிறாள். வயது முதிர்வு காரணமாக கொஞ்சம் நரைமுடி எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. லதாவிடம் இன்று புதிதாய் ருத்ரமூர்த்தி பார்த்தது 15 வருடத்திற்கு பிறகு இந்த 2 மட்டும்தான். ருத்ரமூர்த்திக்கு எப்பொழுது தெரிய போகிறது என்று தெரியவில்லை. வெளிப்புற தோற்றம் மட்டுமல்ல, லதாவின் வில்லத்தனமும் இன்னும் மாறாமல் இன்னும் அப்படியே இருக்கிறது என்பதை. அழுத்தமான காலடி சத்தம் கேட்கவே சத்தம் வந்த திசையை நோக்கினாள் லதா. அவள் கண்களை அவளால் நம்பவே முடியவில்லை. அவளின் எதிரே வந்து கொண்டிருப்பது ருத்ரமூர்த்தி. 65 வயதிலும் கம்பீரமாக நிமிர்ந்த நடையோடு, கூர்மையான பார்வையோடு, கொஞ்சம் நரைத்த முடியோடு, வெள்ளை ஷர்ட், கருப்பு பேண்ட் போட்டுக்கொண்டு, சட்டையை டக்கன் செய்தபடி, உயர்தரமான ஷூக்களை அணிந்து கொண்டு, கண்ணில் கூலிங் கிளாஸோடு வாசுவோடு வந்து கொண்டிருந்தார் ருத்ரமூர்த்தி. ராகவனுக்கு 65 வயது ஆனால் ருத்ரமூர்த்தியை போல்தான் இருப்பான். தன்னை பார்த்தும் பார்க்காதது போல் தன்னை கடந்து ஐசியுவின் உள்ளே சென்ற ருத்ரமூர்த்தியின் கையை பார்த்ததும் அதர்ந்து போனாள் லதா. என்றோ ருத்ரமூர்த்திக்கு பரிசாக கொடுத்த கை கடிகாரத்தை, லதா கொடுத்த கை கடிகாரத்தை இன்னும் அவர் கையில் தான் கட்டியிருக்கிறார். அதை பார்த்ததும் லதாவிற்கு குற்ற உணர்ச்சி தாங்க முடியவில்லை. தலை குனிந்த லதாவோ மருத்துவமனையிலிருந்து கிளம்பிவிட்டார். உடம்பெங்கும் காயங்களோடும் கட்டுகளோடும் ஐசியுவில் படுத்திருந்த தன் மகனை பார்த்த ருத்ரமூர்த்திக்கு கண்ணெல்லாம் கலங்கியது. கண்ணீரையும் தன்னையும் கட்டுப்படுத்தி கொண்ட ருத்ரமூர்த்தி தன் மகன் அருகே குனிந்து ராகவனின் தலையை தடவி கொடுக்க கண்களை விழித்தான் ராகவன். எப்படி பார்க்க என்று மெல்லிய குரலில் கேட்டார் ருத்ரமூர்த்தி. ஐம் ஓகே என்றான் ராகவன். ருத்ரமூர்த்தியின் பக்கத்தில் இருந்த வாசுவும் எதுவும் பேசாமல் அமைதியாய் நின்றிருந்தான். எங்கேயோ பார்த்தபடி. அவனை பார்த்த ராகவனும், ஏன்னைக்கு மௌனவிரதமா, பேச மாட்டையா என்றான் ராகவன். எச்சிலை கூட்டி விழுங்கிய வாசுவிடமிருந்து ராகவன் கேட்ட கேள்விக்கு பதில் வரவில்லை. கைகளை கட்டிக்கொண்டு எங்கேயோ பார்த்து கொண்டு நின்றிருந்தான் ராகவன். பக்கத்தில் இருந்த நர்ஸிடம், நான் உட்காரணும் என்றான் ராகவன். பெட்டை அட்ஜஸ்ட் செய்து ராகவனை அமர வைத்தாள் செவிலிய பெண். இப்பொழுது வாசுவை பார்த்த ராகவன், டே வாசு, வாயை திறக்க கூடாதுன்னு எதுவும் சபதம் எடுத்திருக்கியா என்று ராகவன் கேட்டதும் எங்கோ பார்த்து கொண்டிருந்த வாசு ராகவனை பார்த்தான். தன் நண்பனுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்ற வருத்தமும் கவலையும் அதிகமாயிருந்தது வாசுவிற்கு. அழக்கூடாது என்று இதுவரை அடக்கி வைத்திருந்த கண்ணீர் மடை திறந்த வெள்ளமாய் ராகவன் தன்னை அழைத்ததும் வாசுவின் கண்களிலிருந்து வழிய தொடங்கியது. வாசுவின் கண்களில் கண்ணீரை பார்த்ததும், வாசு என்றான் ராகவன். ஓடிச் சென்று தன் நண்பனின் கழுத்தோடு அணைத்து கொண்டு அழுதான் வாசு. தன் மகனுக்கு விபத்து நடந்ததும் தன் நண்பனின் மகன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இப்படி உடைந்து அழுவதை பார்த்ததும் ருத்ரமூர்த்திக்கு அவர்களின் பாசத்தையும் நட்பையும் கண்டு பெருமையாயிருந்தது. தன் கழுத்தை கட்டி கொண்டாலும் வாசுவை விளக்கிய ராகவன், டேய் என்னது சின்ன பிள்ளை மாதிரி என்றான் ராகவன். தெரியலடா, ரொம்ப வலிக்குதுடா, உன்னை இப்படி என்னால பார்க்க முடியலடா. நேற்று எப்படி கிடந்த தெரியுமா, துடிச்சு போயிட்டடாடா. உன்னை மட்டும் ஆக்சிடென்ட் பண்ண அந்த லாரி டிரைவர் கையில கிடைச்சானா உன்னை நிக்க வச்சு கொளுத்து வேண்டாம் என்று வாசு சொல்ல, வாசு, லாரி டிரைவரை என்ன பண்ண போற நீ? அவன் அம்புதான், ஆனா அந்த அம்பை எரிஞ்சவன் ஆதித்யன் என்று ராகவன் சொல்ல, ராகவா அவன்தான் நேத்து என்று ஆரம்பித்தான் வாசு. அவன்தான் என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து விட்டான் தெரியும். ஆனா பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணது என்ன லாரியில அடிப்படை வச்சு இப்போ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நாய் வந்ததுக்கு காரணம் எல்லாமே அவன் தானேடா. எனக்கு தகவல் வந்துடுச்சு என்று ராகவன் சொல்ல, இப்போ என்ன பண்றது
என்றான் வாசு. ஒண்ணு பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணு, பாத்துக்கிறேன் என்று ராகவன் சொல்ல, யார் அந்த ஆதித்யன் என்றார் ருத்ரமூர்த்தி. அங்கிள், அது வந்து என்று ஆரம்பித்தான் வாசு. வாசு என்று ராகவன் கத்த அமைதியானான் வாசு. இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்.